2023 ஆகஸ்ட் 10 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற குரூப் 1 தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்பொழுது குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாடு அரசு காலி பணியிடங்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் 1 தொடங்கி குரூப் 4A வரை பல்வேறு பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த பணியாளர் தேர்வாணையம் என்பது தேர்வுகளை நடத்துவது வழக்கம். அந்த அளவுல கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த குரூப் 1 தேர்வுகள், முதன்மை தேர்வுகள் கடந்த 8ஆம் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த குரூப் 1 தேர்வுகளை பொறுத்தவரையில 3 தேர்வுகளாக நடைபெறுகிறது. முதல்ல பிரிலிம்ஸ் என்றும், பிறகு மெயின்ல ரிட்டன், அதற்கு பிறகு ஓரல் என 3 தேர்வுகளாக நடைபெறுகிறது. பிரிலிம்ஸ்ல தேர்ச்சி பெற்றவர்கள் மெயின் தேர்வுல ரிட்டன் தேர்வுகளுக்கு தேர்ச்சி பெறுகிறார்கள். அந்த தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அலுவலகம் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்துல அந்த இன்டர்வியூ எனப்படக்கூடிய ஓரல் டெஸ்ட் என்பது நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு தபாலின் வாயிலாக தகவல் அறிவிக்கப்படாது என்றும், குறிப்பாக இந்த தேர்வு முடிவுகளை, அதாவது தேர்ச்சி பெற்றவர்களை அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து தெரிவிப்பதற்கு அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அதிக செல்போன் எண்ணிற்கும் அதே போல இமெயில் ஐடிக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் அந்த தகவல்கள் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நான் ரெசிபென்ட் குறித்த புகார்களையும் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது இமெயில் வாயிலாகவோ அதே போல செல்போன் எண் வாயிலாகவோ இந்த தகவல்கள் அவர்களுக்கு அனுப்பப்படும் போது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த தகவல் எங்களுக்கு வரவில்லை என்பது போன்ற புகார்களை ஒருபோதும் இந்த தேர்வாணையம் ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓரல் டெஸ்ட் எனப்படக்கூடிய இன்டர்வியூ தேர்வுக்கு வரும்போது தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் இணையதளத்தின் வாயிலாக என்னென்ன சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்திருந்தனரோ அந்த அனைத்து சான்றிதழ்களையும் நேரடியாக கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு தகவல்கள் இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையும் அதே போல அவர்கள் அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தையும் பின்பற்ற வேண்டும் எனவும் தேர்வர்களுக்கு, தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.